Standard 10, Unit 4, Unit Exercise 4. Seventh question. A man whose eye level is 2 meters above the ground wishes to find the height of a tree. He places a mirror horizontally on the ground 20 meters from the tree and find that if he stands at a point C, which is 4 meters from the mirror B, he can see the reflection of the top of the tree. How height is the tree? Okay, அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் வந்து அவரோட ஐ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க கிரவுண்ட் லெவல்ல இருந்து. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ட்ரீயோட ஹைட்டை பார்க்கணும், அதாவது ட்ரீயோட டாப்பை பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மிரர் வைக்கிறாரு. ஹரிசாண்டலினா அந்த கிரவுண்ட் லெவல்லே ஒரு மிரர் வைக்கிறாரு. அது வந்து அந்த ட்ரீலேருந்து 20 மீட்டர் தூரத்தில் இருக்கு. அண்ட் ஃபைண்ட் தட் இஃப் த ஸ்டாண்ட் அட் த பாயிண்ட் சி, அவர் வந்து சி பாயிண்ட்ல நிற்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க, விச் இஸ் 4 மீட்டர் ஃப்ரம் த மிரர். மிரர்லேருந்து மிரர் பி, அதாவது மிரர் வைக்கிற பாயிண்ட் வந்து பின்னு சொல்லணும். ஸோ அப்போ அதுலேருந்து 4 மீட்டர் தூரத்தில் அவர் நிற்கிறாரு. ஓகே, ஸோ அதாவது ட்ரீலேருந்து மிரர் வந்து பின்ற பாயிண்ட்ல இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர். அந்த மிரர்லேருந்து அவர் நிற்கிற தூரம் வந்து 4 மீட்டர் தூரத்தில் நிற்கிறாரு. ஹி கேன் see the reflection of the top of the tree. How height is the tree? அதாவது அவரால் என்ன பண்ண முடியும், இப்போ அந்த மிரர் பிளேஸ் பண்ணதால அந்த ட்ரீயோட டாப்பை வந்து அவரால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் டயக்ராம் தான் இது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ, இந்த ஏஇ வந்து ஒரு ட்ரீன்னு வச்சுக்கலாம். அண்ட் சிடின்றது அவர் நின்றுட்டு இருக்க பாயிண்ட்டு. ஸோ இப்போது இங்கே வந்து மிரர் பிளேஸ் பண்ணுறோம், பின்ற பாயிண்ட்டில் மிரர் பிளேஸ் பண்ணுறோம். அது ட்ரீலேருந்து 20 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ற பாயிண்ட்டில் அவர் நிற்கிறாரு. இந்த மிரர்லேருந்து அது வந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த டயக்ராம் வந்து ஜாயின் பண்ணுறோம், பின்ற பாயிண்ட் இபியை ஜாயின் பண்ணுறோம், சிடியை ஜாயின் பண்ணால் அது வந்து ஒரு இப்போ அதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ஒன்று வரைகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த லைனை வரையும் போது அந்த ட்ரையாங்கிள் ரெண்டாக பிரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது லைன் ஆஃப் இன்சிடென்ட், அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இமேஜினரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஐ ஈக்குவல் டு ஆர், அது ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஆர்னா ரிஃப்ளெக்ஷன், ஐனா இன்சிடென்ட். அதாவது ஒரு அந்த பொருளோட ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவல்னா அதோட ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்றது நம்ம சயின்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு தான் என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு ஈக்குவல்னு சொல்கிறோம், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஓகே, ஸோ அப்போது இது வந்து ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் லைன் அப்படின்னும் பொழுது இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இல்லையா? ஸோ அதில் இந்த ஆங்கிள் போயிடுச்சுன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னா அப்போ மீதி இருக்க இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து ஈக்குவல்னு சொல்லுவோம். இது எதுக்குனாங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் எடுத்து தெரியாத சைடை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சி ஆங்கிளும் ஏ ஆங்கிளும் 90 டிகிரியில் இருக்கும். ஸோ அப்போது ஐ ஈக்குவல் டு ஆர்ன்றது ஒரு கண்டிஷன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம சயின்ஸில் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ அதனால NBA and NBC ஈக்குவல் டு 90 டிகிரி இல்லையா? ஸோ இப்போ 90 டிகிரியில் பார்த்தீங்கன்னா EBAவும் DBCயும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு ஆங்கிள் ஆனால் அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 90 டிகிரி, CDB அண்ட் தென் EAE இது ரெண்டும் வந்து 90 டிகிரி. ஸோ அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து ஃப்ரம் ஏஏ கிரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுக்கலாம். அதாவது AE by CD, இந்த சைடு வந்து இதுக்கு கரஸ்பாண்டிங். ஸோ அப்போ AE by CD ஈக்குவல் டு AB by CB. ஸோ அப்போ அதோட வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். AE வந்து ஹைட், அந்த ட்ரீயோட ஹைட்டை வந்து நம்ம ஹெச்னு எடுக்கிறோம். ஸோ அப்போ H/2 ஈக்குவல் டு ABயோட லென்த் வந்து 20/4ன்னு எடுக்கிறோம். ஸோ அப்போ ஹைட் வேணும்னா இதை டிரான்ஸ்போசிஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், 20 × 2/4ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 10. ஸோ தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் 10 மீட்டர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணி அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுத்து நம்ம ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.